तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर। दिल मेरा लगा ही रहता हर पल तेरी ओर, हर पल तेरी ओर। स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन तुझको सदा ही देखूं। क्या से क्या बनाते हो हर पल यही मैं सोचूं, हर पल यही मैं सोचूं। मन आंगन में अब तो बाबा, मन आंगन में अब तो बाबा खुशियों के नाचे मोर, खुशियों के नाचे मोर। स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर। तकदीर का ये सितारा नाज करूं मैं भाग्य पे अपने, पाके तेरा सहारा, पाके तेरा सहारा। तेरी निगाहों में हमने देखी, तेरी निगाहों में हमने देखी स्वर्णिम युग की भोर, स्वर्णिम युग की भोर। स्नेह प्यार की तुझसे बाबा बांधी है जीवन डोर, बांधी है जीवन डोर।
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 6/7/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2006. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு संकल्प, समय और बोल के बचत की स्कीम द्वारा सफलता की सेरेमनी मनाओ, निराश आत्माओं में आशा के दीप जगाओ. சங்கல்பம், நேரம் மற்றும் பேச்சின் சேமிப்பு கணக்க ஸ்கீம் செய்யுங்கள். வெற்றியினுடைய வெற்றி நாளை கொண்டாடுங்கள். நம்பிக்கையற்ற ஆத்மாக்களுக்கு ஆசையின் தீபத்தை ஏற்றுங்கள். आज स्नेह का दिन है. இன்று அன்பான நாள். ஏன்னா 18 जनवरी இல்லையா? चारों ओर के सभी बच्चे स्नेह के सागर में समाये हुए हैं. நாலா பக்கத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அன்பு கடல்ல மூழ்கி இருக்கின்றார்கள். ये स्नेह सहज योगी बनाने वाला है. இந்த அன்பு சகஜ யோகியாக ஆக்குவது. स्नेह सर्व अन्य आकर्षणों से परे करने वाले है. அன்பானது அனைத்து வெவ்வேறான கவர்ச்சிகளிலிருந்து உங்களை விடுவிக்கின்றது. स्नेह का वरदान आप सभी बच्चों को जन्म का वरदान है. அன்பினுடைய இந்த வரதானமானது உங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறப்பின் போதே வரதானமாக கிடைத்து விடுகின்றது. स्नेह में परिवर्तन कराने की शक्ति है. அன்பில் தான் மாற்றத்தை செய்விப்பதற்கான சக்தி இருக்கிறது.
तो आग आज के दिन 2 प्रकार के बच्चे चारों ओर देखे. இன்றைய நாள் 2 விதமான குழந்தைகளை நாலா பக்கங்களையும் பார்க்கின்றார்கள். லவ்லி பச்சே तो सभी हैं, அன்பான குழந்தைகள் எல்லாருமே. लेकिन एक लवली बच्चे, ஆனால் அதில் ஒருவர் அன்பான குழந்தைகள், दूसरे लवलीन बच्चे. இரண்டாவது வகையினர் அன்புல மூழ்கி இருக்கக்கூடியவர்கள். लवलीन बच्चे हर संकल्प हर श्वास में हर बोल हर कर्म में सदैव भाव समाज सहज रहते हैं. யார் அன்புல மூழ்கி இருக்கின்றார்களோ அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் கூட அவர்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் தாமாகவே பாபா சமமாக ஈஸியாக இருக்கின்றார்கள். क्यों? ஏன்? बच्चों को बाप ने समर्थ भाव का वरदान दिया है. குழந்தைகளுக்கு பாபா சக்திசாலி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து விட்டார். आज के दिन को स्मृति सो समर्थ दिवस कहते हो. क्यों? இன்றைய நாளை நினைவின் மூலமான சக்தி நாள் என்று கூறுகின்றீர்கள். ஏன்? बाप ने आज के दिन स्वयं को बैकबोन बनाया. ஏனென்றால் பாபா கான்னு சொல்கிறாங்க, இன்றைய நாள் தன்னை பேக்போனாக பாபா செய்துவிட்டார். லவ்லின் பச்சோக்கு விஷயக்கு ஸ்டெப்பை பிரத்யக்ஷ கியா. அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளை உலகத்தினுடைய அரங்கத்தில் ஸ்டேஜில் பிரத்யட்சமாக செய்துவிட்டார். व्यक्तமே பிரத்யக்ஷ பத்தோக்கு கியா. व्यक्तத்தில் பிரத்யட்சமாக குழந்தைகளை செய்தார். அவர் स्वयं अव्यक्त रूप में साथी बने. அவர் அவ்யக்த ரூபத்தில் துணையாரனாக ஆகிவிட்டார். आज के स्मृति सो समर्थ दिवस पर, இன்றைய நாள் பாபா சொல்கிறாரு, நினைவின் மூலமாக சக்திசாலியான நாளில் பாப் தாதா ने बच्चों को बालक सो मालिक बनाए. குழந்தையிலிருந்து எஜமானனாக ஆக்கிவிட்டார். सर्वशक्तिवान बाप को मास्टर सर्वशक्तिवान बन प्रत्यक्ष करने का कार्य दिया. सर्वशक्तिवानाன பாபா குழந்தைகளை மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக்கி பிரத்யக்ஷம் செய்வதற்கான காரியத்தை கொடுத்து விட்டார். और बाप देख के खुश है. यथार्थ अदा शक्ति सभी बच्चों को प्रत्यक्ष करने अर्थात ஏன்னா பாப்தாதா பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சக்தி எல்லா குழந்தையும் பாபாவை பிரத்யக்ஷம் செய்வதற்காக, அதாவது விஸ்வ கல்யாண் கர் விஸ்வ பரிவர்த்தன் करने के कार्य में लगे हुए हैं. உலகத்திற்கு நன்மை செய்து உலக மாற்றத்திற்கான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் குழந்தைகள். பாப் துவாரா சர்வ சக்தியோं का वर्षा जो मिला हुआ है. பாபாவிடமிருந்து சர்வ சக்தியினுடைய ஆஸ்தி எது கிடைத்திருக்கின்றதோ பாபாவிடமிருந்து ஸ்வப்பிரதி ஒரு விஷயக்கு ஆத்ம பிரதி காரியமே லகா ரहे. அவற்றை தனக்காகவும் உலகத்தின் ஆத்மாக்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பாப் தாதா भी ऐसे मास्टर सर्वशक्तिवान बाप समान उमंग उत्साह में रहने वाले. பாபா பாருங்க எப்படிலாம் டைட்டில்ஸ் கொடுக்குறாருன்னு. மாஸ்டர் சர்வசக்திவான் பாபாவுக்கு சமமாக உற்சாகம் ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆல்ரவுண்டு சேவாதாரி, சேவாதாரிலையும் ஆல்ரவுண்டு சேவாதாரி, நிஸ்வார்த்த சேவாதாரி, சுயநலமற்ற சேவாதாரிகள், பேத்கே சேவாதாரி, எல்லையற்ற சேவாதாரிகள். பச்சோக்கு பதம் பதம் குணா தில்க்கு முபாரக் தேரே. குழந்தைகளுக்கு எல்லைக்கு அப்பாப்பாள அளவு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பாபா பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு. குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க செய்கிறாங்கன்னா, மாச சர்வசக்திவானாக ஆகி உற்சாகம் ஆர்வத்தில் இருக்கின்றார்களாம். பாபாவுக்கு சமமாக ஆல்ரவுண்டு சேவாதாரியாக இருக்காங்களாம். சுயநலமற்ற சேவாதாரிகளாக இருக்காங்க, எல்லையற்ற சேவாதாரிகளாக இருக்கின்றார்கள். பாப் தாதா ऐसे बच्चों की दिल ही दिल में महिमा भी करते. பாப் தாதா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இதயத்தில் மகிமை செய்கின்றார். கீத் பி காத்தே, பாடல் கூட பாடுகின்றாராம். वाह वाह बच्चे वाह, आप सभी वाह वाह बच्चे हो ना. ஆகா குழந்தையிலே, ஆகா ஆகா, நீங்கள் எல்லாமே ஆகா ஆகா குழந்தைகள் தானே. हाथ हिला रहे हैं, बहुत अच्छा, கைகளை அசைக்கின்றார்கள், ரொம்ப நல்லது. बाप दादा को बच्चों के ऊपर फक्र है. बाप दादा को குழந்தைகள் மேலே ஒரு பெருமை இருக்கிறதா. सारे कल्प में ऐसे कोई बाप नहीं है. முழு கல்பத்தில் அப்படி ஒரு தந்தை கிடையாதான். ஜிஸ்கா ஹர் பச்சா ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா ஹோ. அவங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் கூட
स्वराज्य अधिकारी ராஜாக்களாக இருப்பார்கள். सभी तो स्वराज्य अधिकारी राजा होना, நீங்கள் அனைவரும் கூட स्वराज्य अधिकारी ராஜாக்கள் தானே. प्रजा तो नहीं है ना, प्रजेகள் இல்லை தானே. कई बच्चे जब रुझान करते हैं तो कहते हैं हम भविष्य में क्या बनेंगे. சில குழந்தைகள் பாப் தாதாவோட ஆன்மீக உரையாடல் செல்லும்போது கேட்குறாங்க, நாங்கள் எதிர்காலத்தில் என்னவாக ஆகும், उसका चित्र हमको दिखाओ, அந்த படத்தை எங்களுக்கு காட்டுங்க. बाप दादा क्या कहते हैं. बाप दादा என்ன கூறுகின்றார். पुराने बच्चे तो कहते हैं कि जगदम्बा माँ के हर एक के चित्र देती थी. ஏன்னா பழைய குழந்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெகதம்பா தாயானவர் ஒவ்வொருத்தவங்களுடைய சித்திரத்தையும் காட்டினாங்க. तो हमें भी चित्र दो, எங்களுக்கு கூட அந்த சித்திரத்தை காட்டுங்க. बाप दादा कहते हैं, बाप दादा கூறுகின்றார், हर एक बच्चे को बाप ने विचित्र दर्पण दिया है. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கூட பாபா விசித்திரமான கண்ணாடியை கொடுத்திருக்கின்றார். उस दर्पण में अपने भविष्य का चित्र देख सकते हो. मैं कौन. அந்த கண்ணாடியில் தனது எதிர்காலத்தினுடைய சித்திரத்தை பார்க்க முடியும். நான் யார். जानते हो वो दर्पण आपके पास है. உங்களுக்கு தெரியுமா அந்த கண்ணாடி உங்களிடம் இருக்கிறது. जानते हो कौन सा दर्पण. தெரியுமா அது எந்த கண்ணாடி என்று. पहले वाले तो जानते होंगे ना. முதல் லைனில் அமர்ந்திருப்பவர்கள் தெரிந்திருப்பீர்கள் தானே. கேட்டுட்டு பாபா கேட்க, जानते हैं தெரியுமா. वह दर्पण है, அது கண்ணாடி. वर्तमान समय स्वराज्य स्थिति का दर्पण. நிகழ்காலத்தில் स्वराज्य स्थितिயினுடைய கண்ணாடி. वर्तमान समय जितना स्वराज्य अधिकारी है, நிகழ்காலத்தில் எந்த அளவுக்கு स्वराज्य அதிகாரிகளோ उस अनुसार அதற்கேற்ப विश्व के राज्य अधिकारी बनेंगे. உலகத்தினுடைய ராஜ்ய அதிகாரிகளாக ஆவீர்கள். அப் अपने आप को दर्पण में देखो. இப்பொழுது தன்னைத்தான் கண்ணாடியில் பாருங்கள். स्वराज्य அதிகாரி சதா है. स्वराज्य அதிகாரியாக எப்பொழுதும் இருக்கின்றீர்களா. வா கபி கபின்னு அதிகாரி. சில நேரம் அடிமையாகவும் சில நேரம் அதிகாரியாகவும் இருக்கின்றீர்களா. अगर कभी अधीन कभी अधिकारी बनते हैं, कभी आंख धोखा देती है, कभी मन धोखा देता है, कभी मुख धोखा देता है, कभी कान भी धोखा दे देता है. சில நேரம் நீங்கள் அதிகாரிகளாக இருக்கீங்க, ஆனால் சில நேரம் கண்ணு உங்களை அடிமைப்படுத்திடுது, மனம் உங்களை ஏமாற்றிடுது, வாய் கண் முகம் உங்களை ஏமாற்றிடுது, சில நேரம் காது கூட உங்களை ஏமாற்றி விடுகிறது. व्यर्थ बातें सुनने और शौक हो जाता है. வீணான விஷயங்களுக்கு கேட்கறதுல ரொம்ப ஆர்வம் வந்து விடுகிறது. अगर कोई भी कर्मेंद्रिया धोखा देती है, ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் உங்களை ஏமாற்றுகின்றது என்றால் பர்வஷ் பண்ணா देती है, அதனுடைய வசமாக உங்களை ஆக்கி விடுகின்றது. तो इसे सिद्ध है. இதில் என்ன ப்ரூஃப் ஆகுது. बाप द्वारा जो सर्वशक्तियाँ वरदान में मिली है, பாபாவிடமிருந்து சர்வ சக்திகள் எது வரதானமாக கிடைத்திருக்கின்றனவோ ஓ வருஷமே மில்லிய, அது உங்களுக்கு ஆஸ்தியாக கிடைத்திருக்கின்றது. ஓ கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் நெய். அந்த கண்ட்ரோலிங் பவரும் ரூலிங் பவரும் உங்கள்கிட்ட இல்லை. ஆக இந்த கண்ட்ரோலிங் பவரும் ரூலிங் பவரும் உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு. ஆஸ்தியாக கிடைச்சிருக்கின்றது. அது சர்வ சக்திகளும் உங்களுக்கு வரதானமாக கிடைத்திருக்கின்றது. तो सोचो, கொஞ்சம் யோசிங்க. जो स्व के ऊपर रूल नहीं कर पाते, யார் தன் மேலே ஆட்சி செய்ய முடியவில்லையோ भविष्य पर रूल कैसे करेंगे. உலகத்தின் மீது எப்படி ஆட்சி செய்ய முடியும். अपने वर्तमान स्थिति के स्वराज्य अधिकारी के दर्पण में செக் करो. அதனால் நிகழ்காலத்தில் स्वराज्य அதிகாரி என்ற கண்ணாடியில் சோதனை செய்யுங்கள். दर्पण तो सभी को मिला है ना. கண்ணாடி எல்லோருக்கும் கிடைத்திருக்கின்றது அல்லவா. தர்ப்பன் மில்லாக तो हाथ उठाओ. கண்ணாடி கிடைத்திருக்கின்றது என்று கூறுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். दर्पण में कोई दाग तो नहीं हो गया है. கண்ணாடியில் எதுவும் கரை இல்லை தானே. ஸ்பஷ்ட है दर्पण. கண்ணாடி தெளிவாக இருக்கின்றதா. बाप दादा ने हर एक बच्चों को स्वराज्य अधिकारी को सुमान दिया है. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் स्वराज्य अधिकारी என்ற சுமானத்தை கொடுத்து விட்டார். मास्टर सर्वशक्तियान का टाइटल सभी बच्चों को बाप द्वारा मिला हुआ. மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற டைட்டில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாபாவிடமிருந்து கிடைத்து விட்டது. மாஸ்டர் சர்வசக்திவான் है
நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றீர்கள். மாஸ்டர் சக்திவானே, மாஸ்டர் சக்திவானாக இல்லை. கை பச்சை ரூலான்மை யஹி கத்தே. சில குழந்தைங்க ஆன்மீக உரையாடல் சொல்லும்போது இதே தான் சொல்கிறாங்க. பாபா அப்படி சர்வசக்தி தான் தி, நீங்கள் சர்வசக்தியில் கொடுத்துட்டீங்க. लेकिन ये शक्तियाँ कभी कभी समय पर काम नहीं करती है. இந்த சக்திகள் சில நேரம் காரியத்தில் யூஸ் ஆக மாட்டேங்குது. ரிப்போர்ட் करते हैं, ரிப்போர்ட் செய்கிறாங்க. समय पर एमर्ज नहीं होती, समय बीत जाता है, पीछे एमर्ज होती है. நேரத்தில் எமர்ஜ் ஆக மாட்டேங்குது, நேரம் முடிஞ்ச பிறகு எமர்ஜ் ஆகிடுது. कारण क्या होता? காரணம் என்ன? जिस समय जिस शक्ति को आह्वान करते हो, எந்த நேரம் எந்த சக்தியை நீங்கள் அழைக்கின்றீர்களோ உஸ் சமய செக் கரோ. அந்த நேரம் சோதனை பண்ணி பாருங்கள். மை மாலிக் பன் கே சீட் பர் செட் ஹூம், நான் எஜமானன் என்ற சீட்டில் அமர்ந்திருக்கின்றேனா? अगर कोई सीट पर सेट नहीं होता, सीटिல் செட் ஆகவில்லை என்றால் பிகர் சீட் வாழைக்கா कोई ஆர்டர் नहीं मानता है. சீட்லன்னா அவங்களுடைய ஆர்டரை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். स्वराज्य अधिकारी हूँ, நான் ஆத்மா யார்? स्वराज्य அதிகாரி. மாஸ்டர் சர்வசக்திவானும், மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேன். பாப் द्वारा वर्षा वरदान का अधिकारी हूँ, பாபாவிடமிருந்து ஆஸ்தி மற்றும் வரதானங்களுடைய அதிகாரியாக இருக்கிறேன். சீட் पर செட் होकर फिर ஆர்டர் करो. இந்த சீட்டில் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க. क्या करूं, कैसे करूं, होता नहीं. सीट से नीचे बैठ, सीट से उतार. ஆர்டர் करते हो तो मानेंगे कैसे? என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, என்னால் முடிய மாட்டேங்குது. சீட்லேருந்து கீழே வந்துட்டு இறங்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா யார் தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள்? आजकल के ज़माने में भी अगर कोई प्राइम मिनिस्टर है, सीट पर है तो सब मानेंगे. தற்காலத்தில் உலகத்தில் கூட ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்காருன்னா சீட்டில் இருந்தால் தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். சீசே உத்தர் கயா तो कोई मनी नहीं आएगा. சீட்லேருந்து இறங்கிட்டா யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். तो चेक करो सीट पर सेट है. இப்போ சோதனை பண்ணுங்க, சீட்டில் செட்டாகி இருக்கின்றீர்களா? அதிகாரி का ऑर्डर करता हूँ, நான் ஆர்டர் பண்ணும்போது அதிகாராக ஆகி செய்கின்றேனா? बाप ने हर एक बच्चे को अथॉरिटी दी है. பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கூட இந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்கின்றார். பரமாத்மா அத்தாரிட்டியை, அதுவும் அத்தாரிட்டி யாருடையது? பரமாத்மானுடையது. கோய் ஆத்மாக்கு அத்தாரிட்டி नहीं मिली है. எந்த ஒரு ஆத்மாவுடைய அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைக்கல. மகாத்மாக்கு அத்தாரிட்டி नहीं मिली है. மகாத்மாவோட அத்தாரிட்டியும் உங்களுக்கு கிடைக்கல. பரமாத்மா அத்தாரிட்டியை, பரமாத்மானுடைய அத்தாரிட்டி. तो अथॉरिटी और अधिकार स्थिति में स्थित होकर அத்தாரிட்டி மற்றும் அதிகாரம் என்ற சீட்டில் செட் ஆகிட்டு, என்ற ஸ்திதியில் செட் ஆகிட்டு சக்திக்கு ஆர்டர் கரோ. சக்திக்கு ஆர்டர் கொடுங்க. வ ஜி ஹசூர், ஜி ஹாசூர் ஜரூர் கருதி, கண்டிப்பாக வருகிறேன் என்று வந்துடும். சர்வசக்திयों के आगे यह माया, प्रकृति, संस्कार, स्वभाव सब दासी बन जाएंगे. சர்வசக்திகளுக்கு முன்னாடி இந்த மாயை ஆகட்டும், இயற்கை ஆகட்டும், சம்ஸ்காரமாகட்டும், சுபாவமாகட்டும் எல்லாம் வேலைக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். மாலிக்கா இந்தசார் கரேங்கி, நீங்கள் எஜமானர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். மாலிக் கோய் ஆர்டர் கரே, மாலிக் எங்களுக்கு ஆர்டர் பண்ண வேண்டும் என்று. आज समर्थ दिवस है ना, இன்று சக்திசாலியான நாள் அல்லவா? तो क्या क्या स्मृतियाँ हैं? बच्चों में बाप दादा रिवाइज करा रहा है. என்னென்ன நினைவுகள் அதை குழந்தைகள்கிட்ட பாப் தாதா ரிவைஸ் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அண்டர்லைன் கராராயே, அண்டர்லைன் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். சக்திஹீன் समय पर क्यों हो जाते? சக்தி இழந்தவர்களா ஏன் ஆகிவிடுகின்றீர்கள்? பாப் தாதா ने देखा है, பாப் தாதா பார்த்தாங்க. மெஜாரிட்டி பச்சோக்கு லீக்கேஜ், நிறைய குழந்தைகளுக்கு லீக்கேஜ் இருக்குது. சக்தியாக லீக்கேஜ் होने के कारण कम हो जाती है. சக்திகள் லீக்கேஜ் ஆகிடுறதுனால குறைந்து விடுகின்றன. और लीकेज विशेष दो बातों की है. அந்த லீக்கேஜ் கூட விசேஷமாக ரெண்டு விஷயங்களுக்கு वह दो बातें हैं. அந்த ரெண்டு விஷயங்கள் தான் संकल्प और समय वेस्ट जाता है. சங்கல்பமாகட்டும் நேரமாகட்டும் ரெண்டுமே வேஸ்ட் ஆகுது. கராம் नहीं होता, வீணாக போகிறதில்லை. लेकिन व्यर्थ, ஆனால் வீணானதாக. समय पर बुरा कार्य नहीं करते हैं, நேரத்தில் தப்பான காரியங்கள் செய்கிறதில்லை.
लेकिन जमा भी नहीं करते हैं. அதே நேரத்தில் சேமிப்பும் செய்கிறதில்ல. சரி देखते हैं आज बुरा कुछ नहीं हुआ, இன்னைக்கு ஏதாவது கெட்டது நடந்ததா, யா அச்சா கியா ஜமா கியா, ஆனால் எது நல்லதை நான் சேமித்தேன் பார்க்கின்றீர்களா, கவானே லேக்கின் கமாயா, இழக்கவில்லை தானே மட்டும் இல்லாமல் சேமித்தேனா, வருமானத்தை ஈட்டினேனா, துக் நெய் தியா லேக்கின் சப் கித்தனோக்கோ தியா, துக்கத்தை கொடுக்கல அது சரிதான், ஆனால் எத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்தீர்கள். அசாந்தி கிஸ்கோ நெய் கியா, அசாந்தியை யாருமே பண்ணலை. சாந்தி கா வைப்ரேஷன் கித்தனை ஃபைலாயா, அதுக்கு பதிலாக என்ன செக் பண்ணணும், சாந்தியினுடைய வைப்ரேஷனை எவ்வளவு நான் பரப்பினேன். சாந்தி தூத் பன்கே சாந்தி கித்தனோக்கோ தி, சாந்தி தூதுவனாக ஆகிட்டு சாந்தியை எவ்வளோ பேருக்கு கொடுத்தேன். வாயுமண்டல் துவாரா யா மூக்கு துவாரா வைப்ரேஷன் துவாரா, வாயுமண்டலத்தின் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது வைப்ரேஷன் மூலமாகவோ. கியூங்கி ஏனென்றால் ஜான்தேவோ கி யஹி தோடா சா சமய, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த கொஞ்ச காலத்தில் தான் புருஷோத்தம் கல்யாணக்காரி, புருஷோத்தம கல்யாணக்காரி ஜமா கர்னே கா சமய ஹை, சேமிப்பதற்கான நேரம். அப் நஹி தோ கப் நஹி, இப்பொழுது இல்லை என்றால் இனி எப்பொழுதும் இல்லை. ஹர் கடி யாத் ரஹே, ஒவ்வொரு நிமிடமும் இது நினைவில் இருக்கணும். ஹோ ஜாயேகா கர் லேங்கே, அப் நஹி தோ கப் நஹி, ஆகிடும் செய்து விடுவோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. இப்போ இல்லைன்னா எப்போதுமே இல்லை. பிரம்மா பாப் கா ஏய் தீவிர கத்தி கா புருஷார்த்த ரஹா, பிரம்மா பாபாவினுடைய புருஷார்த்தம் இந்த தீவிரமான ஸ்பீடில் தான் இருந்தது. தப் நம்பர் 1 மஞ்சள் பர் பहुंचा, ஆனால் தான் லட்சியத்தில் நம்பர் 1 போய் சேர்ந்தார். தோ ஜோ பாப்னே சமர்த்தியா தீய, பாபா எந்த சக்திகளை நமக்கு கொடுத்திருக்கின்றாரோ அது சமர்த் ஜோஸ் பர் யாத் ஆயின்னா, இன்று சக்திசாலியான நினைவில் நாளில் நினைவுக்கு வந்தது இல்லையா, பச்சத் கி ஸ்கீம் பனாவ், சேமிப்புக்கான ஸ்கீமை செய்யுங்கள். சங்கல்ப் கி பச்சத், சமய கி பச்சத், வாணி கி பச்சத், சங்கல்பத்தினுடைய சேமிப்பு, நேரத்தினுடைய சேமிப்பு, வார்த்தையினுடைய சேமிப்பு. तो यथार्थ बोल नहीं है, यथार्थ व्यर्थ बोल की बचत. பேச்சு யதார்த்தமானதாக இல்லைன்னா யதார்த்தமற்ற எல்லாமே என்ன வேஸ்டான பேச்சு தான், அதை நீங்கள் பார்த்த வேண்டும். बाप दादा सभी बच्चों को सदा अथॉरिटी की सीट पर सेट हुआ स्वराज्य अधिकारी राजा रूप देखने चाहते हैं. பாப் தாதா அனைத்து குழந்தைகளும் எப்பொழுதும் அத்தாரிட்டி என்ற சீட்டில் செட் ஆகி ஸ்வராஜ்ய அதிகாரி ராஜா என்ற ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார்கள். பசந்த உங்களுக்கு அது விருப்பமா? ये रूप पसंद है ना, ये ना रूप पसंद है. कभी भी बाबा किसी बच्चों को टीवी में देखे तो इसी रूप में देखे. எப்போ பாப்தாதா எந்த குழந்தைய பார்த்தாலும் டிவியில் இந்த ரூபத்தில் தான் தெரிய வேண்டும். எந்த ரூபத்தில்? स्वराज्य अधिकारी राजा रूपத்தில். बाप दादा की नेचुरल टीवी है ना, स्विच नहीं करना पड़ता है. बाप दादा இருக்க நேச்சுரல் டிவி சுவிட்ச் பண்ணணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எக்கே சமயம் चारों ओर का देख सकते हैं, ஒரே நேரத்தில் 4 பக்கங்களையும் பார்க்க முடியும். ஹர் ஏக் பச்சே கோ, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கோனே கோனேமே भी देख सकते हैं, ஒவ்வொரு மூலையில் இருக்கவங்களையும் அவரால் பார்க்க முடியும். तो हो सकता है, இது முடியுமா? कल से टीवी खोले तो क्या दिखाई दे, நாளையிலேருந்து நான் டிவி ஓப்பன் பண்ணால் என்ன தெரியணும்? फरिश्ता की ड्रेस में, फरिश्ते की ड्रेस है, चमकीली लाइट की ड्रेस. फरिश्ता ड्रेस இல்லை, फरिश्ता ड्रेसனால் என்ன? பிரகாசிக்கக்கூடிய லைட்டினுடைய சைடு. या शरीर भान की मिट्टी की ड्रेस नहीं पहनना. ஷரீர உணர்வு என்ற மண்ணாலான இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் அணிந்து கொள்ளாதீர்கள். சமைக்கலி ட்ரெஸ் ஹோ, பிரகாசிக்கக்கூடிய ட்ரெஸ் இருக்கணும். சஃபல்தா கா சிதாரா ஹோ, வெற்றி நட்சத்திரமாக இருக்க வேண்டும். ஐசி மூர்த்தி அரேக்கி பாப் தாதா தேக்னே சாத்தே, அப்படிப்பட்ட மூர்த்தி தான் ஒவ்வொருவர்களுடையும் பாப் தாதா பார்க்க விரும்புகின்றார்கள். பசந்தேனா, உங்களுக்கு விருப்பம் தானே? மிட்டிக்கு ட்ரெஸ் பहनेंगे तो मिट्टी हो जाएंगे ना. நீங்கள் எப்போ ட்ரெஸ்ஸு மண்ணால் ஆனதை அணிந்து கொள்கிறீர்களோ மண்ணாவே ஆயிடுவீங்க இல்லையா? जैसे आप अशरीरिय ब्रह्मा बाप चमकली ड्रेस में, நீ பாபா எப்படி அசரீரியாக இருக்கின்றார், பிரம்மா பாபா பிரகாசிக்கூடிய ட்ரெஸ்ஸில் இருக்கிறார், ஃபரிஸ்தாவாக இருக்கிறார்.
तो फॉलो फादर அவங்கள கடைபிடிங்க स्कूल में देखो कोई आपके कपड़े के मिट्टी लग जाए दाग हो जाए तो क्या करते हो ஸ்தூலத்தில் கூட பாருங்கள் உங்கள் துணியில் ஏதாவது அழுக்காயிடுச்சு கரையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க பதில் लेते हो ना மாற்றி கொடுன்றீர்கள் அல்லவா ऐसे ही चेक करो அதே மாதிரி சோதனை செய்யுங்கள் சதா சமைக்கலி ஃபரிசைக்கு ட்ரெஸ்ஸை எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய फरिश्ता ड्रेस अणिंदिरुकिன்றேனா जो बाप को फकुर है वह हर एक बच्चा राजा बच्चा है उसी स्वरूप में रहो பாபாவுக்கு ஒரு பெருமை இருக்கிறதா என்னோட எல்லா குழந்தைகளும் ராஜா குழந்தைகள்னு அந்த அந்த சொரூபத்திலே இருங்க ராஜா பன்கே ரஹோ ராஜா ஆகியே இருங்கள் फिर ये माया आपकी दासी बन जाए அப்போ என்ன ஆகிடும் மாயை உங்களுக்கு அடிமையாயிடும் விதாய் லேனே ஆகி உங்கள்கிட்டருந்து விடுப்பு பெறுவதற்காக வரும் ஆதாப் கல்கலி விதாய் லேனே ஆகி அது எவ்வளோ காலத்துக்கு பாதி கல்பத்துக்கு உங்கள்கிட்டருந்து விடுப்பு பெற்றுவிடும் வார் நெய் கரங்கி யுத்தம் செய்யாது பாப் தாதா சதா कहते हैं பாப் தாதா எப்பொழுதுமே கூறுகிறார் என்ன பாப் के ऊपर अभी आप सभी की मीटिंग होने वाली है ना बाप के ऊपर बलिया जाने वाले कभी हार नहीं खा सकते பாபாட்ட யார் பலியார் ஆகிறாங்களோ அவங்க ஒரு பொழுதும் தோல்வியை அடைய முடியாது அகர் ஹார तो பலியார் நெய் தோல்வி அடைகின்றீர்கள் என்ன அர்த்தம் பலிகார் ஆகவில்லை अभी आप सभी की मीटिंग होने वाली है ना உங்கள் எல்லாருக்கும் மீட்டிங் இருக்கு இல்லையா மீட்டிங்க்கு டேட் ஃபிக்ஸ் होगी मीटिंग डेट फिक्स பண்ணுறீங்க இல்லையா इस बार सिर्फ सर्विस के प्लान की मीटिंग बाप दादा नहीं देखना चाहते இந்த முறை சேவைக்கான பிளானுக்கான மீட்டிங்கை மட்டும் பாபா பார்க்க விரும்பவில்லை சர்வீஸ்க்கு பிளான் बनाओ சேவைக்கான பிளானை செய்யுங்கள் लेकिन ஆனால் மீட்டிங் में सफलता की सेरेमनी का प्लान बनाओ மீட்டிங்கில் வெற்றியினுடைய செரமனிக்கான பிளானை பண்ணுங்க बहुत सेरेमनी कर ली ரொம்ப செரமனி நீங்கள் கொண்டாடிட்டீங்க और सफलता की सेरेमनी की डेट फिक्स करो வெற்றியினுடைய செரமனிக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க चलो सोचते हैं कैसे होंगे அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க எல்லாரும் எப்படி ஆவாங்க பாப் தாதா कहते हैं बाप दादा என்ன சொல்கிறார் कम से कम 108 रत्न तो सफल मुहूर्त की सेरेमनी मनाए குறைந்ததிலும் குறைந்தது 108 ரத்தனங்கள் வெற்றி மூர்த்திகளுக்கான செரமனியை கொண்டாடட்டும் எக்ஸாம்பிள் பனே எக்ஸாம்பிளாக ஆக வேண்டும் ये हो सकता है இது முடியுமா बोलो पहली लाइन वाले बोलो हो सकता है முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் கூறுங்கள் இது முடியுமா ஜவாப் देने की हिम्मत नहीं रखते பதில் சொல்வதற்கான தைரியம் இல்லையா सोचते हैं पता नहीं करेंगे नहीं करेंगे இல்லை யோசிக்கின்றீர்களா செய்ய முடியுமா முடியாதா हिम्मत तो सब कुछ हो सकता है தைரியம் இருந்தால் எல்லாமே முடியும் दादी बताएं 108 सफलता मुहूर्त बन सकते हैं दादी को रट में 108 வெற்றி மூர்த்திகள் ஆக முடியுமா जरूर बन सकते हैं दादी சொல்கிறாங்க கண்டிப்பாக ஆக முடியும் सफलता की सेरेमनी हो सकती है வெற்றியினுடைய செரமனி ஆக முடியும் देखो दादी में हिम्मत है பாருங்கள் தாதியில் தைரியம் இருக்கிறது आप सबकी तरफ से हिम्मत रख रही है உங்கள் எல்லாருக்குமாக சேர்ந்து அவங்க தைரியத்தை வைக்கிறாங்க तो सहयोगी बनना सहयोगिயாக ஆகுங்கள் तो ये जो मीटिंग होगी ना उसमें बाप दादा रिपोर्ट लेंगे மீட்டிங்கில் பாப் தாதா ரிப்போர்ட்டு கேட்பார் பாண்டவ் बताओ ना क्यों चुप है பாண்டவர்கள் ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள் चुप क्यों ஏன் அமைதியாக இருக்கின்றீர்கள் ஹிம்மத் क्यों नहीं रखते இதுக்கான தைரியம் ஏன் வைக்கிறதில்லை கற்கே திக்காயங்க இல்லை செய்து காட்டுவீர்களா ஐசி அப்படியா அச்சா நல்லது हिम्मत तो रख सकते हैं தைரியத்தை உங்களால் வைக்க முடியும் जो समझते हैं हम तो हिम्मत रख करके दिखाएंगे யார் நினைக்கின்றீர்களோ தைரியத்தை வைத்து செய்து காட்டுவோம் என்று ஹாத் உட்டாओ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் கரைங்கே செய்வீர்களா कोई संस्कार नहीं रहेगा எந்த சம்ஸ்காரமும் இருந்து விடாது அல்லவா कोई कमजोरी नहीं रहेगी எந்த பலவீனமும் இருந்து விடாது அல்லவா அச்சா நல்லது மதுவன் வாழை भी हाथ उठा रहे மதுவன் நிவாசிகள் கூட கைகளை உயர்த்துகின்றார்கள் वाह मुबारक हो आहा வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் अच्छा 108 तो फिर सहज हो जाएगा பிறகு 108 ईजी आइटम इतने में हाथ उठाया तो 108 क्या बड़ी बात है
இவ்வளோ பேர் கையை நீங்கள் தூக்கியிருக்கீங்கன்னா 108 பேர் இன்னும் ஒரு பெரிய விஷயமே இல்லை. டபுள் ஃபார்னஸ் क्या करेंगे? डबल फार्नेस என்ன செய்வீர்கள்? दादी जान की सुन रही है. दादी ஜானகி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. उसको उमंग आ रहा है. मैं बोलूं அவங்களுக்கு உற்சாகம் வருகிறதா? நான் சொல்லட்டுமா? ஃபாரின் கி மாலா भी देखेंगे. ஃபாரினுடைய மாலையை கூட பார்க்கலாம். ठीक है சரிதானே? हाथ उठाओ ठीक है சரிதானே? கைகளை உயர்த்துங்கள். अच्छा आज ये कितने बैठे हैं? ஃபாரினர்ஸ் எவ்வளோ பேர் அமர்ந்திருக்கின்றார்கள்? 200 பேர்னு சொல்கிறான். इसमें में 108 को तैयार हो जाएंगे. இதிலே 108 தயாராகிடுவாங்களா? ठीक है ना சரிதானே? इसमें करना पहले मैं. இதில் முதலில் நான். इसमें दूसरों को नहीं देखना. பிறரை பார்க்கக்கூடாது. पहले मैं தன்னை தான் பார்க்கணும். और मैं नहीं करना. यह मैं जरूर करना. நான்னு சொல்லாதீங்க. ஆனால் இந்த நானை கண்டிப்பாக செய்யுங்க. और भी काम बाप दादा देते हैं. வேறு வேலையும் பாப் தாதா கொடுக்கின்றார். आज समर्थ दिवस है ना तो समर्थी है. இன்று சக்திசாலியான நாள், அதனால் சக்திசாலி ஆகுது. பாப் தாதா एक विचित्र दीपावली मनाने चाहते. பாப் தாதா ஒரு விசித்திரமான தீபாவளியை கொண்டாட விரும்புகின்றார். आपने तो दीपावली कई बार मनाई है. நீங்கள் தீபாவளி பல முறை கொண்டாடி இருக்கின்றீர்கள். लेकिन ஆனால் பாப் தாதா விசித்திர தீபாவளி மனானா चाहता है. பாப் தாதா விசித்திரமான தீபாவளியை கொண்டாட விரும்புகின்றார். சுனாயே சொல்லட்டுமா? अच्छा நல்லது. वर्तमान समय को तो देख ही रहे हो. நிகழ்காலத்தை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். दिन प्रतिदिन चारों मनुष्य आत्मा में निराश बहुत बढ़ रही है. நாளுக்கு நாள் மனித ஆத்மாக்களிட நம்பிக்கை என்பது இழந்து கொண்டே வருகிறது. तो चाहे मनसा सेवा करो चाहे वाचा सेवा करो चाहे संपर्की करो. நீங்கள் மனதின் மூலமாக சேவை செஞ்சாலும் சரிதான், வார்த்தைகள் மூலமாக சேவை செஞ்சாலும் சரிதான், சம்பந்தம் தொடர்பு மூலமாக நீங்கள் சேவை செஞ்சாலும் சரிதான். लेकिन बात निराश मन के अंदर आज का दीपक जगाने चाहते हैं. ஆக நம்பிக்கை இழந்த மனிதர்களுக்குள்ள ஆசையினுடைய தீபத்தை ஏற்ற விரும்புகின்றார். चारों मनुष्य आत्मा के मन में आशा के दीपक जग जाए. நாலா பக்கங்கள்லேயும் உள்ள மனித ஆத்மாக்களுடைய மனதில் ஆசையினுடைய நம்பிக்கையினுடைய தீபம் பிரகாசிக்க வேண்டும். ஏ ஆஷாக்கு தீபக்கு தீபாவளி மனான்னா தேக்கனா சாத்தே. இப்படிப்பட்ட நம்பிக்கைக்கான தீபங்களுடைய தீபாவளியை பாப் தாதா பார்க்க விரும்புகின்றார்கள். हो सकता है இது முடியுமா? वायुमंडल में कम से कम ये आशा के दीपक जग जाए. வாத்தாவரணில் சூழ்நிலையில் இந்த ஆசையினுடைய தீபமானது எரியப்பட்டு வேண்டும். तो ஆக அவ்விஸ்வ பரிவர்த்தன் हुआ ही हुआ. உலக மாற்றம் ஆகியே இருக்கிறது. கோல்டன் சவேரா ஆயா ही ஆயா. கோல்டன் காலை என்பது வந்து விட்டது. என் நிராஷ் கதம் வஜாய. இந்த நம்பிக்கையற்ற தன்மை முடிவடைந்து விடணும். कुछ होना नहीं है कुछ होता नहीं है. எதுவுமே ஆக போகிறதில்லை, எதுவும் ஆகிறதும் இல்லை. ஆஷா க தீபம் ஜக் ஜாய். அதுக்கு பதிலாக ஆசையினுடைய தீபங்கள் எரிய வேண்டும். கர் சக்தே ஏன்னா செய்ய முடியும் அல்லவா? ஏதோ சஹஜேனா ஏன் முஸ்கில் है. இது ஈஸியா இல்லை கஷ்டமா? சஹஜ ஈஸியா. ஜோ கரேகா வோ ஹாத் உட்டாओ. யார் செய்வார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கரேங்கே செய்வீர்களா? பாபா கேட்குறேன். इतने सभी दीपक जगाएंगे तो दीप माला तो हो जाएगा. இவ்வளோ பேர் தீபங்களை ஏற்றினீர்கள் என்றால் தீபா மாலையாக ஆகிவிடும். वाइब्रेशन इतना पावरफुल करो. वाइब्रेशन எவ்வளோ पावरफुल ஆக்குங்க. चलो सामने पहुंच नहीं सकते हैं लेकिन लाइट हाउस माइट हाउस बन दूर तक वाइब्रेशन फैलाओ. முன்னாடி உங்களால் போக முடியாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் லைட் ஹவுஸ் ஆகிட்டு மைட் ஹவுஸ் ஆகிட்டு தூரம் வரைக்கும் உங்களோட वाइब्रेशனை பரப்புங்க. जब साइंस लाइट हाउस द्वारा दूर तक लाइट दे सकती है. எப்போ சயின்ஸு லைட் ஹவுஸ் மூலமாக தூரம் வரைக்கும் லைட் கொடுக்க முடிகிறதோ வைப்ரேஷனே ஃபெயிலா சக்தியும். நீங்கள் வைப்ரேஷனை பரப்ப முடியாதா? சிறு திட சங்கல்பம் கரும். செய்ய வேண்டியது திட சங்கல்பம் மட்டும்தான். கர்னா ஹி ஹே. செய்தே தீர வேண்டும். பிஸி ஹோ ஜாओ. बिजी आइडिंग है. मन को बिजी रखेंगे तो स्वयं को भी फायदा और आत्माओं को भी फायदा. மனதை நீங்கள் பிஸி ஆகுத்தீங்கன்னா உங்களுக்கும் லாபம், ஆத்மாக்களுக்கும் லாபம். சலத்தை விடுத்து விருத்தி மேரக்கோ. போகும்போது வரும்போது இதே உங்கள் விருத்தியில் வைங்க. விஸ்வக்கா கல்யாண் கர்ணாகி.
உலகத்திற்கு நன்மை செய்தே ஆக வேண்டும். ஏன் விருத்தி வாயுமண்டல் ஃபைலாகி, இந்த விருத்தி தான் என்ன வாயுமண்டலத்தை உருவாக்கும். கியூங்கி ஏனெனில் समय अचानक होने वाला है, நேரம் திடீர்னா வரும். ऐसा न हो कि आपके भाई बहन उलना दे कि आपने हमें बताया क्यों नहीं. ஏன்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை குறை கூறக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் சொல்லவே இல்லை என்று கைப்பற்றி சோஸ்தே அந்த கரலை. சில குழந்தைங்க என்ன வச்சுக்கோங்களேன், கடைசியில் செஞ்சிருவோம், लेकिन அந்த கரைங்க தோ அபி அப்போ உள்ளன்னா தேங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி அவங்க உங்களுக்கு குறை கூறுவார்கள். ஏன் உள்ளன்னா தேங்க அவங்க கொஞ்சம் समय पहले बताते, எங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் ஏதாவது ஆகியிருப்போம் இல்லையா. इसीलिए ஆகவே हर संकल्प में बाप दादा की याद से लाइट लेते जाओ. ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் பாப் தாதாவின் நினைவின் மூலமாக லைட்டை பெற்றுக்கொண்டே இருங்கள். லைட் ஹவுஸ் ஓகே லைட் தேத்தே ஜாओ. லைட் ஹவுஸ் ஆகிட்டு லைட்டை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். டைம் வேஸ்ட் நெய் கரோ, நேரத்தை வீணாக்காதீர்கள். बाप दादा जब देखते हैं बहुत युद्ध करते हैं तो बाप को अच्छा नहीं लगता. बाप दादा பார்க்கின்றார்கள் ரொம்ப யுத்தம் பண்ணும்போது பாபாவுக்கு அது பிடிக்கிறதே இல்லை. மாஸ்டர் சர்வசக்தியான யுத்தம் கர்றா, மாஸ்டர் சர்வசக்தி யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறாரா, तो ராஜா பனோ, ராஜாவாக ஆகுங்கள். சஃபல்தா மூரத் பனோ, வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள். நிராஸ்கோ கதம் கர் ஆஷா கா தீப் ஜகாவ், நம்பிக்கையின்மே நீக்கிவிட்டு ஆசையினுடைய தீபத்தை நம்பிக்கையை ஏற்றுங்கள். अच्छा நல்லது. सभी तरह के बच्चों की स्नेह की याद की मालाएं तो बहुत पहुंच गई. நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுடைய அன்பினுடைய நினைவு மாலைகள் வந்து சேர்ந்தன. बाप दादा याद भेजने वालों को सम्मुख देते हुए उसका रिस्पॉन्स दिल की दुआएं, दिल का प्यार दे रहे हैं. அன்பு நினைவில் அனுப்புநர்களுக்கு, முன்னால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அன்பினுடைய ரெஸ்பான்ஸ், இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் இதயபூர்வமான அன்பை பாப் தாதா கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். अच्छा जो पहली बार आए वो उठो, முதல் முறையாக வந்தவர்கள் எழுந்திருங்கள். अच्छा हर टर्न में देखा மெஜாரிட்டி नहीं होते, ஒவ்வொரு டர்ன்லையும் பார்க்கப்படுகிறது மெஜாரிட்டி புதிதானவர்கள் தான் வருகின்றார்கள். तो सर्विस बढ़ाई है ना, சேவையை அதிகரித்திருக்கின்றீர்கள் அல்லவா. இத்தனைக்கும் சந்தேஷ் தியா, இவ்வளோ பேருக்கு செய்தி கொடுத்திருக்கின்றீர்கள் அல்லவா. जैसे आप लोगों को संदेश मिला तो आप भी सुरतुराना दुगाना संदेश दो. நீங்கள் எப்படி செய்தியை பெற்றீர்களோ, உங்களுக்கு கிடைத்ததோ, நீங்கள் பிறருக்கும் இந்த செய்தியை கொடுங்க. யோக்கிய பனாவ், தகுதி உடையவர்களாக ஆக்குங்க. अच्छा நல்லது. ஹர் சப்ஜெக்ட் மே அவர் உமங் உற்சாகத்தை ஆகிவிடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உற்சாகம் ஆர்வத்தோட முன்னேறி கொண்டே இருங்கள். अच्छा நல்லது. अच्छा நல்லது. அபி லக்ஷ்ய ரக்கோ, இப்போ லட்சியத்தை வையுங்கள். चलते फिरते चाहे मनसा वाचा चाहे कर्मणा सेवा के बिना भी नहीं रहना और याद के बिना भी नहीं रहना. நீங்கள் எண்ணத்தின் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ செயல்கள் மூலமாகவோ சேவை செய்யாமல் இருக்கக்கூடாது, நினைவு இல்லாமலும் இருக்கக்கூடாது. யாதோர் சதாயி சாத்தாயி, நினைவு மற்றும் சேவை எப்பொழுதுமே உங்கள் கூடையே இருக்கின்றது. இத்தனை ஆப்கோ பி பிஸி ரக்கோ, அவ்வளவு தங்களைத்தான் பிஸியாக வைத்திருங்கள். யாதுமேவி சேவாமேவி, அது எதில் நினைவிலையும் சரி சேவையிலையும் சரி. காலி रहते हैं तो माया को आने का चांस मिलता है. எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அப்போ தான் மாயை வருவதற்கான வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது. இத்தனா பிஸி ரஹோ, அவ்வளோ பிஸியாக இருங்கள். जो दूर से माँ आने की हिम्मत नहीं रखे, தூரத்திலிருந்து மாயா வருவதற்கான தைரியமே இருக்கக்கூடாது. फिर जो बाप समान बनने का लक्ष्य रखा है, பாப் சமான ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா, वो सहज हो जाएगा, அது ஈஸியாக ஆகிவிடும். मेहनत नहीं करनी पड़ेगी, உழைக்க வேண்டி இருக்காது. ஸ்னேகி ஸ்வரூபோங்கி, ஸ்னேகி ஸ்வரூபமாக ஆகிவிடீர்கள். अच्छा நல்லது. பாப் தாதா கே நயனும் மே சமாய் வே நூறே ரத்தன் பச்சே, பாப் தாதாவுடைய கண்களில் கலந்திருக்கக்கூடிய கண்ணின் மணிகளான குழந்தைகளுக்கு பாக்கி சர்வ ப்ராப்பர்ட்டிக்கு அதிகாரி சிரேஷ்ட ஆத்மா, பாபாவனுடைய அனைத்து ப்ராப்பர்ட்டியினுடைய அதிகாரி சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா உமங் உற்சாகமே பங்கோசே உடனேவாலே, எப்பொழுதும் உற்சாகம் ஆர்வம் என்ற ரெக்கைகளினால் பறந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களுக்கு, மேலும் உடானேவாலே பிறரை பறக்கச் செய்பவர்களுக்கு மகாவீர் மகாவீரனியா பச்சே, மகாவீர் மற்றும் மகாவீரணி
குழந்தைகளுக்கு ஏ பாபி சன்சார, ஒரு பாபாவே எனது உலகம். இஸ் லகன்மே மகன் रहने वाले. இன்ப அன்பில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு லவ்லீன் பச்சைக்கும், அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லவ்லீன் பண்ணா, அர்த்தாத் அன்பில் மூழ்கி இருப்பவர்களாக ஆவது என்றால் என்ன அர்த்தம்? பாப் சமான் சகஜ் பண்ணா, பாபாவுக்கு சமமாக சகஜமாக ஆவது. तो लवली और लवलीन बच्चे दोनों को, லவ்லி மற்றும் லவ்லீன் குழந்தை இருவருக்கும் பௌத் பௌத் பதம் பதம் குணா யாத் பியார் அவர் நமஸ்தே, ரொம்ப ரொம்ப எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதான் இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க. अपने हर कर्म व विशेषता द्वारा दाता की तरफ इशारा करने वाले सच्चे सेवादारी भव, உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். உண்மையான சேவாதாரி என்றால் யாரு? தாதாக்கி தரப் இஷாரா கர்னேவாலு, வாரி வழங்கக்கூடிய வள்ளலின் பக்கமாக சமிங்கையை கொடுக்கக்கூடியவர்கள். அது எப்போ? ஒவ்வொரு கர்மமும் உங்களுடைய விசேஷமானதாக இருக்க வேண்டும். ஆக தனது ஒவ்வொரு கர்மத்தின் விசேஷ தன்மைகள் மூலமாக அதை கொடுத்த வள்ளலின் பக்கமாக இஷாரா செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. सच्चे सेवादारी किसी भी आत्मा को सेवा देकर स्वयं में अटकाएंगे नहीं. உண்மையான சேவாதாரி எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சகயோகம் கொடுத்து தன்னுக்குள்ள மாட்டிக்கொள்ள செய்ய மாட்டார்கள். வே சப்கா கனெக்ஷன் பாப்ஸே கராயங்க, எல்லாருடைய கனெக்ஷனையும் பாபா கூட தான் வைக்க வைப்பார்கள். உனக்கு ஹார் போல் பாப்கி சுமிர்தி திலானே, அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட பாபாவை நினைவு செய்ய வைப்பதற்காக இருக்கும். உனக்கு ஹர் கர்ம் சே பாப் திக்காய் தேகா, அவருடைய ஒவ்வொரு கர்மத்திலையும் பாபா தான் தெரிவார். உன்னைய சங்கல்பே नहीं आएगा, அவங்களுக்கு இந்த சங்கல்பம் கூட வரதான். மேரி விசேஷத்தாக்காரனே மேரி சகயோகியே, என்னுடைய விசேஷத்தன்மையினால தான் இவங்க என்னுடைய சகயோகியாக இருக்கின்றார்கள். எதி ஆப்கோ தேக்கா பாப்கோ நெய் तो ये सेवा नहीं की, உங்களை பார்த்தாங்க பாபா பார்க்கலைன்னா சேவை ஆகலைன்னு அர்த்தம். பாப்க்கு புலாயா, உங்களை பார்த்தாங்கன்னா பாபா மறந்துட்டாங்க. சத்திய சேவாதாரி சத்தியக்கு தரப் சப்கா சம்பந்த் ஜோடை, உண்மையான சேவாதாரி என்றால் சத்தியத்தின் பக்கம் அனைவருடைய சம்பந்தத்தையும் ஏற்படுத்துவார்கள், இணைப்பார்கள். சுயன்சேனை, தன்னுடன் அல்ல. இன்னைக்கு ஸ்லோகன் பாபா கொடுக்குறாங்க, கிசி பி பிரகார் கி அர்ஜி டால்னே கே பஜாய் சதா ராஜி ரஹோ, எந்த ஒரு விதமான கேட்பதை விட்டுவிட்டு ராஜியாக இருங்கள், இணக்கமாக இருங்கள். அவ்யக்த இஷாரா இந்த மாதத்திற்கானது. சங்கல்போं की शक्ति जमा कर श्रेष्ठ सेवा के निमित्त बनो, சங்கல்ப சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்டமான சேவைக்கான நிமித்தமாக ஆகுங்கள். சிரேஷ்ட பாக்கியக்கு லகி கிஞ்சினிக்கா ஆதார் है, சிரேஷ்டமான பாக்கியத்தினுடைய ரேகைகளை நாம நீட்டுவதற்கான ஆதாரம் சிரேஷ்ட சங்கல்ப் और சிரேஷ்ட கரம், சிரேஷ்டமான சங்கல்பம் மற்றும் சிரேஷ்டமான கர்மம். சாहे ட்ரஸ்டி ஆத்மா हो चाहे सेवादारी आत्मा हो, ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சரி சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் சரி, दोनों इसी आधार द्वारा नंबर ले सकते हैं. ரெண்டு பேரும் இதன் ஆதாரத்தில் தான் நம்பர் முன்னாடி வாங்க முடியும். दोनों का भाग्य बनाने का पूरा चांस है. ரெண்டு பேருக்குமே, அவங்க ட்ரஸ்டியாக இருந்தாலும் சரி இல்லை சேவாதாரியாக இருந்தாலும் சரி, அவங்க தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கான முழு வாய்ப்பும் இருக்குது. ஜோ ஜித்தனா பாக்கிய பனானா சாய பனா சக்தி, அவ்வளோ பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவ்வளோ உங்களால் பாக்கியத்தை சேமித்து கொள்ள முடியும். அதுக்காக என்ன ஸ்லோகன் ஒவ்வொரு நிமிஷமும் நினைவிலைக்கணும், இப்பொழுது இல்லை எனில் இனி எப்பொழுதும் இல்லை. ஏனென்றால் இந்த புருஷோத்தம சங்கமமே என்ன, ஜமா கர்னேகா யுக், சேமிப்பதற்கான யுகம். அதனால் சேமிப்பு கணக்குக்கான ஸ்கீமை பண்ணுங்கன்னு பாப்தாதா இன்னைக்கு சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. 6/7/2025 இன்றைய பயிற்சிக்கான குணம். நான் ஞான ரத்தினங்களோடு விளையாடக்கூடிய ரத்தின வியாபாரி மற்றும் வணிகராவேன். சக்தி பிரம்மா பாபாவிற்கு சமமாக
ஞான ரத்தினங்களால் நிறைந்திருக்கும் ஸ்திதியை அனுபவம் செய்து கொண்டே ஞான ரத்தினங்களை அனைவருக்கும் தானம் கொடுத்து செல்வந்தராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் மாஸ்டர் வள்ளலாவேன். ஓம் சாந்தி. நல்லது. ஓம் சாந்தி. राजयोग का प्रयोग कर ये योग बड़ा अनमोल है। जीवन में इसे प्रयोग कर हर पल ही बड़ा अनमोल है। राजयोग का
கண்களால் காணப்படுவதைக் காட்டிலும் இவ்வுலகம் மிக பெரியது. நம் மனதும் அவ்வாறே இருக்கட்டும். The world is much bigger than what we see through our eyes. Let our hearts also be so.